ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மில்க் ஷேக் செய்ய ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் ஒரு 10 பல்லு முந்திரி, அடுத்ததாக ஒரு பாதாம் ஒரு 10, அத்திப்பழம் ஒரு 4 எடுத்திருக்கேன். நாலஞ்சு பேரிச்சப்பழம் கொட்டையை எடுத்துருங்க. 2 வால்நட். இப்போ இதெல்லாம் சேர்த்து சுடுதண்ணி ஊற்றி ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருங்க. ஒன் ஹவர் நல்லா ஊறட்டும். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் 1 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பால் சேர்த்து அரைக்கணும். அரைச்சிட்டு இந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அரைச்சிட்டேன். இப்போ பால் சேர்த்துக்கலாம். 6 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. பால் காய வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். பால் சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன். அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இன்னொரு தடவை அரைச்சிடலாம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக கப் எடுத்துக்கோங்க. கார்னிஷ் பண்ணுறதுக்காக மேலே கொஞ்சமாக தேன் ஊற்றுறேன். நீங்கள் மில்க் ஷேக் போடும்போது கூட தேன் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக ரெடி பண்ணி வச்சுருக்க மில்க் ஷேக்கை கப்பில் ஊற்றிக்கலாம். மேலே கொஞ்சமாக முந்திரி பாதாம் போட்டுக்கலாம். பேரிச்சப்பழம். நல்லா ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி குடிப்பாங்க. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.